தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை துவட்டல், எண்ணெய் இல்லாமல் தேங்காய் இல்லாமல் முருங்கைக்கீரை துவட்ட போகிறோம். பாருங்கள், அந்த முருங்கைக்கீரை துவட்ட போகிறோம். அதுக்கு பாருங்கள், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு வெங்காயம், அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், ஜீரகம் வச்சுருக்கோம், உப்பு வச்சுருக்கோம், சாம்பார் பொடி, மிளகாயெல்லாம் போடால் சாம்பார் பொடி வச்சுருக்கோம். இப்போ நம்ம செய்வோமே பாருங்கள், இது மேச அடுப்பில் நம்பர் 20 வச்சுருக்குறோம். இப்போ இந்த எண்ணெய் சட்டி வச்சுருக்கோம். பாருங்கள், தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். நிறைய தண்ணி வேண்டாம். அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு என்ன செய்கிறோம், இந்த மிளகாய் பொடி, இந்த சாம்பார் பொடி, ஜீரகம், உப்பு, தேவையான அளவு உப்பு நம்ம இதை ஒன்று சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுருவோமே. செஞ்சுட்டு அடுத்து என்ன செய்கிறோம், இந்த வெங்காயத்தை அதில் போட்டுருவோம். கட் பண்ண வெங்காயத்தை இதில் போட்டோம். அடுத்து பாருங்கள், இந்த கீரை கழுவி வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த கீரையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கிண்டி விடுவோமே. பாருங்கள், முருங்கைக்கீரை வெந்துக்கிட்டு இருக்குது. எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் தண்ணி போட்டு வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த கொஞ்சம் கொஞ்சம் வேகட்டுமே. பாருங்கள், இந்த முருங்கைக்கீரை வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கீரை இறக்குற பக்கம் வந்துருச்சு. பாருங்கள், முருங்கைக்கீரை செஞ்சுட்டோம். இறக்குற பதம் வந்துருச்சு. பாருங்கள், சிம்மில் வச்சுக்கிறணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தான் செய்யணும். பாருங்கள், இறக்குற பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிடுவோமே. பாருங்கள், ராகி சேமியா கஞ்சி வைக்க போகிறோம் நம்ம இப்போ. பாருங்கள், ராகி சேமியா எடுத்து வச்சுருக்கோம். ராகி சேமியா பால் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பாத்திரத்தில் கஞ்சி வைப்போமே. பாருங்கள், இந்த பால் காஞ்சிருச்சு. இந்த சேமியாவும் இந்த உப்பு இதில் சேர்த்துட்றோம். வச்சு இதை நல்லா கிண்டி விடுவோமே. கஞ்சி பாருங்கள், நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்கு. ராகி கஞ்சி பாருங்கள், பால் ஊற்றி செஞ்சுருக்கோம். பாகமாக வச்சுக்கோங்க, ஸ்டவ் குறைச்சிக்கோங்க, இல்லைன்னா பொங்கி பொருள் ஊற்றி போயிடும். பாருங்கள், ராகி சேமியா கஞ்சி வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு ராகி சேமியா கஞ்சி. பால் கொஞ்சம் நிறையா போட்டிருக்கோம். பால் வேணாலும் குறைச்சிக்கிறலாம். நம்ம பால் போட்டால் வாசமாக இருக்கும், அதனால தான் பால் போட்டிருக்கோம். பால் வேணாலும் நம்ம குறைச்சிக்கிறலாம். இப்போ கஞ்சி வெந்து பறிச்சு இறக்கிடலாம். பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டு காலை சாப்பாடு பாருங்கள், ராகி சேமியா கஞ்சி வச்சுருக்குறோம். பாருங்கள், நல்லா வெந்து போய் பால் ஊற்றி நல்லா இருக்குது. இதுக்கு சைடிஷ் பாருங்கள், முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கோம். பாவக்காய் சிப்ஸ் பாருங்கள், பாவக்காய் கடையில் வாங்கின சிப்ஸ் தான். பாவக்காய் சிப்ஸு, முருங்கைக்கீரை துவட்டல், ராகி சேமியா கஞ்சி. அருமையான சாப்பாடுப்பா. எங்கள் காலை சாப்பாடு இன்றைக்கி இப்படி முடிஞ்சிருக்கு. அருமையான சாப்பாடு. இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. என்னை போல் வயசானவங்க 50 வயசு 70 வயசு உள்ளவங்கலாம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். காலையில் என்ன செய்யணும்னு நம்ம யோசிக்கவே வேண்டாம். இது மாதிரி சேமியா வாங்கி வச்சுட்டோம்னா இது கொஞ்சம் பால் ஊற்றி, பால் வேணாலும் குறைச்சிக்கலாம். இன்னும் இது மாதிரி கழிச்சு இந்த கஞ்சியும் இந்த கீரையும் இந்த சாப்பிட்டாவே போதும். காலை சாப்பிட சரியாயிருச்சு. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தமிழ் வணக்கம். உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.